وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினால் பொருத்தவன் நினைக்கிறேன். இவரத்தில் உட்கார்ந்திருக்கிற எங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கும். எந்த ஒரு தேவையும் இல்லாத யாராவது இருந்தால் கைசமுகம். எனக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை, அப்படி இல்லை. ஒன்றில் மனிதனுக்கு ஒரு பொருளாதார தேவை நிறைவேறணும் ஒன்று இருக்கும், அல்லது குடும்ப வாழ்க்கையில நிம்மதியன் வரணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும், அல்லது தனக்கோ தன் குடும்பத்தில் யாருக்குமோ ஒரு நோய், அந்த நோய் தீரணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அல்லது தனக்கோ தன் சார்ந்த யாருக்கோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கும், அல்லது குறைஞ்சது என்னால் நிகழ்ந்த ஒரு பாவம் இருக்கிறது, அந்த பாவத்துக்காக அல்லாட்ட தௌபா கிடைக்கணும் என்ற ஒரு தேவை இருக்கு. எனவே தேவை இல்லாத யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, அந்துமுல் ஃபுக்கரா, நீங்கள் ஃபுக்கராக்கள். எங்களுக்கு தெரியும் ஃபக்கீரன்னா ஒன்றுமே இல்லை, பஞ்சம், ஏழை. நீங்கள் ஃபுக்கராக்களாக இருக்கின்றீர்கள். அந்துமுல் ஃபுக்கரா இலல், அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். வல்லாஹுல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா புகழுக்குரியவனும் அவன் செல்வந்தனாகவும் இருக்கிறான். எனவே மனிதர்கள் எப்போதும் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தேவையை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு வழியையும் ஆயுதத்தையும் அல்லாஹு தாலா காட்டி தந்திருக்கிறான். அதுதான் பிரார்த்தனை, துவா. அத்துவாவு சிலாஹுல் மூமின். ஒரு மூமினுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் துவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வேட்டைக்காரனுக்கு வேட்டையாடுவதற்கு ஈட்டி எப்படி ஒரு துணையாக நிற்குமோ, அல்லது அம்பு ஒரு துணையாக இருக்குமோ, அல்லது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அவை எப்படி ஒரு காரணமாக சாதனமாக அமையுமோ, அதுபோல ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்கும் அவனுக்கு பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கும் கொடுக்கப்பட்ட ஆயுதமாக பிரார்த்தனை இருக்கின்றது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்துல நாங்க ஒரு மனுஷனிட்ட ஒரு விஷயத்த போய் ஒரு உதவியை ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம், 3வது முறை கேட்க போற நேரம் எங்கள் மீது கோபப்படுறோம், எரிச்சல் பண்றோம், வெறுப்பு கொள்றோம். ஆனால் ஒரு முறை அல்ல, பல முறை திருப்பி 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 கேட்கணும், என்னிடத்துல வற்புறுத்தி கேட்கணும் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன்கிட்ட நீங்க, அவனே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன ஃபித்துவா. யாரு அல்லாட்ட வற்புறுத்தி வற்புறுத்தி கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே ஒரு முறை கேட்டல, 2 முறை கேட்டல, பல முறை அவன்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டே இருக்கின்றவர்களை, வற்புறுத்தி கேட்கின்றவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இதை கம்பேர் பண்ணி பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க மனுஷனோடு. மனுஷன் ஒரு முறை கேட்கொள்ள, 2 முறை கேட்கொள்ள கோபம், எரிச்சல் எல்லாம் வரும். ஆனா அவன் அப்படி அல்ல என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறப்பன்னா ஒரு அடியான் உயர்த்தின கைகளை வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு தான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன், மிகவுமே வெட்க சுபாவம் கொண்டவன். அவன் எங்க வெட்கப்படுகிறான் என்றால் ஹதீஸ் வருது, அடியான் உயர்த்திய கைகளை வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே உயர்த்தி கேட்கின்ற போது அல்லாஹு தாலா பதிலளிக்க காத்திருக்கின்றான். பல முறை கேட்க வேண்டும் என்றும் காட்டி தந்திருக்கிறான். அது இன்னொரு சின்ன விஷயத்த சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களை நாங்க எடுத்து பார்த்தா 2-3 சொல்தான் இருக்கும். ஆனா அவற்றினுடைய கருத்து எடுத்து பார்த்தால் மிக விசாலமானதா இருக்கும். ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவருக்கு ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ இருக்குது. வந்தா முதலாவது தொழுகை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு ஹதீஸ்ல. இன்னொன்று, ஒருவருக்கு நான் இந்த வார்த்தைகளை கொண்டு பிரார்த்திப்பதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் இன்னொரு ஹதீஸ் வருது. என்ன? இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஓதுற துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னி, வர்ஹம்னி, எனக்கு இரக்கம் காட்டு, வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டு, வாஃபினி, எனக்கு சுவர்க்கத்தை தா, வர்சுக்னி, எனக்கு ரிஸ்கை தா. பாருங்க பாப்போம் எத்தனை சொல். அல்லாஹும்ம ஃபிர்லி, வர்ஹம்னி, வஹ்தினி, வாஃபினி, வர்சுக்னி. கொஞ்சம் அங்கங்களை மாறி வர துவாகளுமே இப்ப நான் சொல்லித்தர துவா இதான் 5 சொல்.
இந்த அஞ்சு சொல்லாலே கேட்ட அந்த பெரிய கருத்தை பாருங்க. அல்லாஹும் மகஃபிர்லி, பாவங்கள் எல்லாத்தையும் மன்னி, தேவையானது. வர்ஹம்னி, நீ எனக்கு இரக்கம் காட்டு. வஹ்தினி, எனக்கு நீ நேர் வழி காட்டு. வாஃபினி, எனக்கு நல்ல சுகத்தை தான். வர்சுக்கு, ரிஸ்க்ன்றது நாங்க சாப்பிடுறது மட்டுமல்ல, சந்தோஷமான வாழ்க்கை, அதே போல சாப்பாடு, அது போல வீடு, ஒரு மனுஷனுக்கு தேவையான சகலதையும் தான் ரிஸ்க் சொல்றோம். எனவே அந்த ரிஸ்கை தான். சரி, 5 சொல்லுல நிறைவான கருத்துக்களை ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அதே போல இன்னொன்று பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல கேட்டது பாவ மன்னிப்பு. அல்லாஹும்ம மஃபிர்லி ஜம்பி குல்லஹு, யா அல்லாஹ் ஏட்ட பாவம் எல்லாத்தையும் மன்னி. அல்லாஹும்ம மஃபிர்லி ஜம்பி குல்லஹு. திக்கஹு, சின்ன பாவம். வஜில்லஹு, பெரிய பாவம். வஅவ்வலஹு, முந்தி செஞ்ச பாவம். வாஹிரஹு, பொறவு செஞ்ச பாவம். வலானியத்தஹு, பகிரங்கமா செஞ்ச பாவம். வசிர்ரஹு, ரகசியமா செஞ்ச பாவம். பாருங்க தௌபாட சுருக்கத்தை, பாவ மன்னிப்போட சுருக்கத்தை. யா அல்லாஹ் என் எல்லா பாவத்தையும் மன்னி. சின்ன பாவம், பெரிய பாவம், முந்தி செஞ்ச பாவம், பிந்தி செஞ்ச பாவம், ரகசியமா செஞ்ச பாவம், பரகசியமா செஞ்ச பாவம். வேற ஹேக்கத்துக்கா? ரைட். அதே போல் இன்னொரு ஸல்லல்லாஹு கேட்டார்கள், அடிக்கடி கேட்ட ஒரு துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நேர் வழியை கேட்கிறேன். ஒத்துக்கா, தக்குவாவை கேட்கிறேன். வல் ஆஃபாஃப், தூய்மையை கேட்கிறேன். வல்கினா, செல்வத்தை கேட்கிறேன். 4 சொல். யா அல்லாஹ் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். நேர்வழி கிடைச்ச எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. அந்த நேர்வழியில நடக்கிறதுக்கான மனோ பக்குவம் தேவை. அதான் தக்குவா கேட்கிறேன். வல் ஆஃபாஃப், அஃபாஃப் என்றா கற்பு என்ற ஒரு மொழிபெயர்ப்பா, அல்ல தூய்மை. உண்மையில அஃபீஃபுல் லிசானா நாவால தூய்மையானவர். எனவே எல்லாம் என்ற உடல், உடை, என்ற பேச்சுவார்த்தை, என்ற கொடுக்கல் வாங்கல், என்ற செயற்பாடுகள் சகலவற்றிலும் நான் தூய்மையை கேட்கிறேன். வல்கினா, 4வது செல்வத்தை கேட்கிறேன். செல்வத்துக்கு அரபுல நிறைய சொற்கள் இருக்குது, மால், சர்வா, இப்படி பல சொற்கள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஸல்லல்லாஹு சொல்லி தந்த சொல்லு கைனா. இனாண்டா இன்னொரு கருத்து இருக்குது, உல திருப்தி. எவ்வளோ செல்வம் இருந்தும் வேலில்ல, மனுஷனுக்கு திருப்தி இல்லாட்டி. எவ்வளவு செல்வம் இன்னும் வேறு இல்ல, வேற சிக்கல்கள், பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் இருந்து நிம்மதி இல்லாட்டி. எனவே எனக்கு வார செல்வம் எப்படி இருக்கணும்? எனக்கு திருப்தியை தரக்கூடிய செல்வமா இருக்கணும். திருப்தியோடு கூடிய செல்வத்தை தா என்று கேட்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள். கொஞ்ச நேரம் நான் பேசுறேன், அவ்வளவுதான். நான் எதிர்பார்க்குற ஒன்று தான், குறைஞ்சது கூடிக்கிற நேரத்தில் இந்த 3 துவா லைசரி ஒன்றை எல்லாரும் பாடமாய்க்கொள்வோம். எதை பாடமாய்க்கொள்வோம்? முன்னா இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஓதுற துவா சொன்னேன். ரசூல்லா வந்த உடனே ஓதுறதை கற்றுக் கொடுத்த ஒரு துவா. அது பெரும்பாலும் பாடம் ஆர்டர் கொஞ்சம் மாறிக்கும். சுஜூதுல கேட்கறதுக்கு ஒரு துவா நான் சொல்லல, மறந்துட்டேன். சுஜூதுல கேட்கிற துவா தான், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, யா அல்லாஹ் என் எல்லா பாவத்தையும் மன்னி. திக்கஹு, மிச்ச நுணுக்கமான பாவம், மிக நுணுக்கமான பாவம், ஆக சிறிய பாவம். வஜில்லஹு, கொஞ்சம் பெரிய பாவம். வஅவ்வலஹு, முந்தி செஞ்ச பாவம். வாஹிரஹு, புறவு செஞ்ச பாவம். வாலானியத்தஹு, பகிரங்கமா செஞ்ச பாவம். வசிர்ரஹு, ரகசியமா செஞ்ச பாவம். சுஜூதுல ஓத வேண்டிய ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு கற்று தந்தார்கள். சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, திக்கஹு, வஜில்லஹு, வஅவ்வலஹு, வாஹிரஹு, வாலானியத்தஹு, வசிர்ரஹு. அல்லாஹும்ம ஃபிர்லி, கருத்த மனசிக்கிறோம். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லுன்னு எல்லாம், என்ற பாவம் எல்லாத்தையும் மன்னி. ஃபர்ஸ்ட் கதைத்தான் கேட்டாச்சு, மொத்தமா கேட்டார். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, அதுக்கப்புறம் உடச்சொடிச்சு கேட்கிற. திக்கஹு, சின்ன பாவம். வஜில்லஹு, பெரிய பாவம். வஅவ்வலஹு, முந்தி செஞ்ச பாவம். வாஹிரஹு, லேட்டாய் செஞ்ச பாவம். வாலானியத்து, பகிரங்கமா செஞ்ச பாவம். ரகசியமா செஞ்ச பாவம். வசிர்ரஹு. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, சொல்லுங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, திக்கஹு, வஜில்லஹு, வஅவ்வலஹு, வாஹிரஹு, வாலானியத்தஹு, வசிர்ரஹு. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, திக்கஹு, வஜில்லஹு, வஅவ்வலஹு, வாஹிரஹு, வாலானியத்தஹு, வசிர்ரஹு. யாருக்காவது சொல்லலுமா? யாராவது இன்னொரு முறை சொல்லித்தாரும் பாவம். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, திக்கஹு, வஜில்லஹு, வஅவ்வலஹு, வாஹிரஹு, வாலானியத்தஹு, வசிர்ரஹு. சுபதான் பாடமாகத்துக்குரிய நேரம். நான் இது யாராவது ஒரு ஆள் சொன்னா முடிச்சு கொள்ளலும். யாருக்கா பாடமா ட்ரைன் பண்ணுங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, ஒன்னா எல்லம், ஒரு திக்கஹு, நுணுக்கமான. திக்கஹு,
ஜில்லஹு கொஞ்சம் பெரிய, வஅவ்வலஹு ஒன்னாவது செஞ்சது, வாஹிரஹு கடைசிக்கு செஞ்சது, வாலானியத்துஹு பகிரங்கமா செஞ்சது, சிர்ரஹு சீக்கிரட்டா செஞ்சது. ஒருத்தரும் இல்லை ஹைர். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த டைம் இதோட லேட் ஆக்கையில நான் முடிச்சு கொள்றேன். நான் எதிர்பார்த்த பாடமாக்கி நீங்க பாடமாக்கி கொள்ளுங்க. பாடமாக்கி இன்னும் தாரி சரி அது கிஃப்டா கொடுங்க. நான் தாரி சரி ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுவிட 3 துவாவே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. இன்றைய நாள் கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவ்வாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் என்பது தான் இன்றைய நாளுக்கான கேள்வி. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.